நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். ஒரு அழகான அக்கா தங்கச்சி திடீர்னு அனாதை ஆயிடுறாங்க. அக்கா மேட்டர் பங்களாவில் சேர்ந்து அந்த மாதிரி வேலை செஞ்சு வாழ ஆரம்பிக்கிறா. ஆனா அக்காவோட வேலை தங்கச்சிக்கு பிடிக்கல. இதெல்லாம் தப்பு, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்கச்சி நல்ல வழியில போக ஆரம்பிக்கிறா. ரொம்ப மோசமான மனிதர்கள் இவங்க வாழ்க்கையில வராங்க. தப்பான வழியில போன அக்காவுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. நல்ல வழியில போன தங்கச்சிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த அழகான அக்கா தங்கச்சி ஒரு கிறிஸ்டியன் கான்வென்ட்ல படிக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் இவங்க அப்பா அம்மா ஒரு விபத்துல இறந்து போறாங்க. இந்த கான்வென்ட்டோட மதர் இவங்களை கூப்பிட்டு பேசுறாங்க. இனிமே உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் இனிமே இங்க தங்க முடியாது. உடனே கிளம்புங்க அப்படின்னு இந்த மதர் சொல்றாங்க. நீ கவலைப்படாத, நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு எனக்கு ஒரு இடம் தெரியும் அப்படின்னு அக்கா தங்கச்சியை பார்த்து சொல்றா. உடனே ஒரு மேட்டர் பங்களாவுக்கு இவங்க வராங்க. நம்ம இங்கேயே தொழில் செய்து வாழலாம் அப்படின்னு அக்கா சொல்றாங்க. வேணாக்கா, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி தங்கச்சி அங்கிருந்து கிளம்புறா. இங்க வேலை செய்யற பொம்பளைங்க அக்காவை கூப்பிட்டுட்டு போய் இந்த தொழிலுக்கு தேவையான எல்லா டெக்னிக்கையும் சொல்லி கொடுக்கறாங்க. இந்த தங்கச்சி தான் நம்ம படத்தோட ஹீரோயின். கையில கொஞ்சம் கூட காசே இல்ல. சாப்பாட்டுக்காகவும் தண்ணிக்காகவும் தங்க இடத்துக்காகவும் ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த ஊர்ல இருக்கிற அந்த மாதிரி நிறைய பேரு ஹீரோயினை பேசி கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் அவளோட பெரியப்பாவை பார்க்க வரா. இந்த பெரியப்பா சொந்தமா ஒரு லாட்ஜ் ஒன்னு வச்சு நடத்துறாரு. இங்க வந்து இவர்கிட்ட உதவி கேட்டதும் இவர் ஹீரோயினை இங்க வேலைக்கு வச்சுக்கிறாரு. இந்த லாட்ஜ்ல நிறைய கஸ்டமர்ஸுங்க தங்குறாங்க. உனக்கு டைம் கிடைக்கும் போது நீ அவனுங்களை சந்தோஷப்படுத்தினா நம்ம ரெண்டு பேரும் நல்லா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு இந்த பெரியப்பா சொல்றாரு. என்ன பெரியப்பா நீங்களே இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டு தலையில அடிச்சுக்கிறா. என்னமா பண்றது, பிசினஸ் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு. இது மாதிரி ஏதாவது சைட் பிசினஸ் பண்ணாதான் இந்த உலகத்துல பிழைக்க முடியும் அப்படின்னு பெரியப்பா சொல்லி கிண்டலா சிரிக்கிறாரு. இந்த வாய்ப்பை நான் தான் உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன். மஜாவா இருக்கும்போது இந்த பெரியப்பாவை மறந்துடாத. நடுவுல என்னையும் கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கோ. நானே இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறேன். இந்த கிழமை சாவறதுக்கு முன்னாடி சில குஜாலான விஷயங்களை அனுபவிச்சுட்டு சாவலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு பெரியப்பா சொல்ல, என்னடா இந்த உலகத்துல எல்லாருமே இப்படி இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் வழி இல்லாம இருக்கிறோம். இங்க இவர் சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழறத தவிர நமக்கு வேற வழி இல்ல அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. இவரு இந்த லாட்ஜ்ல தங்குற ஒரு பணக்காரன். புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சதும் ஜொல்லு விட்டுக்கிட்டு வரான். நான் 3வது மாடியில ரூம் நம்பர் 33ல தங்குறேன். என் ரூம் ஃபுல்லா ரொம்ப அழுக்கா இருக்கு, ரொம்ப குப்பையா இருக்கு. நீ வந்து என் ரூமை கிளீன் பண்ணா நான் நிறைய காசு தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போறான். இங்க கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட அவங்க கிட்ட இருக்கிற காஸ்ட்லியான வாட்ச், அது மாதிரி இன்னும் நிறைய காஸ்ட்லியான விஷயங்களை காமிக்கிறான். கதவை லாக் பண்ணிட்டு அவனால முடிஞ்ச சின்ன விளையாட்டை விளையாடுறான். நான் இனிமே இங்க தங்க மாட்டேன், என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் பெரியப்பா கிட்ட வந்து சொல்றா. இங்க தங்க முடியாதுன்னா நீ எங்க போக போற? உனக்கு தங்குறதுக்கு வீடு இல்லன்றத மறந்துட்டியா? சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் பிச்சை எடுக்க போறியா? நான் உனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்கிறேன். உழைக்க தெரியாத பொண்ணா இருக்கிறியே, இந்த லாட்ஜை விட்டு நீ எப்படி போறன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பெரியப்பாவும் அவரோட விளையாட்டை ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் இந்த லாட்ஜுக்கு போலீஸ் வராங்க. இந்த பணக்காரனோட காஸ்ட்லியான வாட்ச் காணாம போகுது. புதுசா வந்த இந்த வேலைக்காரி பொண்ணு தான் அதை திருடி இருக்கா அப்படின்னு இவர் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸ்காரங்களுக்கும் இந்த பணக்காரனுக்கும் ஏதோ அந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்கு போல. நல்லா பிளான் பண்ணிக்கிட்டு வந்து டிராமா போடுறாங்க. இவளை சும்மா அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அந்த மாதிரி சில விஷயங்களை செய்யறதுக்காக தான் கொண்டு போறாங்க அப்படின்னு பெரியப்பாவுக்கு நல்லா புரியுது. ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வாட்சை திருடின குற்றத்துக்காக ஹீரோயினை தூக்கி ஒரு பெரிய ஜெயில போடுறாங்க. இந்த ஜெயில ஒரு மாமா பொம்பளை இருக்கிறாங்க. விடிஞ்சா இந்த பொம்பளைக்கு தூக்கு தண்டனை. இவங்க மெதுவா வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற, நம்மளால இங்கிருந்து தப்பிக்க முடிஞ்சா நம்ம வெளியே போய் நல்லா அந்த தொழில் செய்து வாழலாம். உனக்கு அந்த தொழில்ல ஒரு பெரிய எதிர்காலமே இருக்கு. நான் 40 வருஷமா இந்த பிசினஸ்ல இருக்கிறேன். என்னால நிறைய பொம்பளைங்க இன்னைக்கு மகாராணி மாதிரி வாழுறாங்க. என்னோட லிஸ்ட்ல அடுத்த மகாராணி நீதான். இன்னைக்கு நைட்டு இந்த ஜெயில இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு இந்த பொம்பளை சொல்றாங்க. அது எப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் நீ எதுக்கு கவலைப்படுற? என்னோட கூட்டாளிங்க ஜெயில் செவுத்துக்கு அந்த பக்கம் நிக்கிறானுங்க. நான் இன்னைக்கு நைட்டு தப்பிக்கிறத பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். உன்னை பார்த்ததும் உன்னையும் தப்பிக்க வைக்கலாம்னு தோணுது. அதனாலதான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். இன்னைக்கு நைட்டு நான் தப்பிச்சு ஓடும்போது நீ என் கூட சேர்ந்து ஓடு, மத்தத நான் பாத்துக்கிறேன். இங்கிருந்து வெளியே போனதும் உன் தலையெழுத்தே மாறப்போகுது. நான் சொல்ற மாதிரி நீ என் கூட சேர்ந்து அந்த தொழிலை செஞ்சா உன்னை அடிச்சுக்க இந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த பொம்பளை சொல்றாங்க. செய்யாத திருட்டு குற்றத்துக்கு நான் எதுக்கு ஜெயில இருக்கணும்? தப்பிச்சு போறதுதான் நல்லது அப்படின்னு ஹீரோயினும் யோசிக்கிறா. ஆனா வெளியே போய் அந்த வேலை செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோயினோட அக்காவை காமிக்கிறாங்க. அவங்க இந்த மேட்டர் பங்களாவில் நல்லா வேலையை செய்யறாங்க. பல டெக்னிக்கை பயன்படுத்தி நிறைய பேரை சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. ஊரெல்லாம் இவங்க புகழ் பரவி கிடக்கிறதால இந்த பங்களாவுக்கு வரவனுங்க எல்லாரும் இவங்க தான் வேணும்னு லைன்ல நிக்கிறானுங்க. இவங்களும் நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க. வாழ்க்கைய வேற லெவல்ல என்ஜாய் பண்றாங்க. அதை அப்படியே கட் பண்ணிட்டு தங்கச்சியை காமிக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இந்த ஜெயிலை விட்டு தப்பிக்கிறாங்க. இந்த மாமா பொம்பளையோட கூட்டாளிங்க ஜெயிலுக்கு வெளியே நின்னுகிட்டு உதவி செய்யறாங்க. இந்த ஜெயில ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி
அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவங்க ஜெயில இருந்து தப்பிக்கிறாங்க. இங்க இருந்து தப்பிச்ச உடனே நீ எங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை போட்டு ஹீரோயினையும் இங்க இருந்து கொண்டு போறாங்க. ஜெயில விட்டு தப்பிச்சு வெளியே வந்த உடனே இந்த கூட்டாளிங்க எல்லாரும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. நாங்க தானே உன்னோட உயிரை காப்பாத்தணும், அதுக்கு நன்றி கடனா எங்களை கொஞ்சம் மஜாவா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனுங்களோட விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்களை பார்த்து ஹீரோயின் அப்படியே மிரண்டு போறா. இதுக்கு பேசாம ஜெயிலே இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறா. இந்த வெறியனுங்களும் முதல்ல யாரு விளையாடுவான்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. நான் தான் முதல்ல போடுவேன்னு அடிச்சுக்கிறாங்க. இவனுங்க ரொம்ப நாளா ஒண்ணுமே பண்ணாம ரொம்ப காஞ்சு போய் கிடக்கிறதால ஹீரோயினை பார்த்ததும் பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறானுங்க. இவனுங்கள மாதிரி காட்டு மிராண்டிகளை ஹீரோயின் அவளோட வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களான்னு அவ கற்பனை கூட செஞ்சு பார்த்தது கிடையாது. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மண்ணுல புரண்டு அடிச்சுக்கிறாங்க. சின்ன பசங்க கீழே கிடந்த முட்டாய்க்கு சண்டை போடுற மாதிரி இவனுங்க சண்டை போட்டுக்கிறானுங்க. இதுதான்டா சான்ஸ், இவனுங்க இப்ப கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கிருந்து ஓடி எஸ்கேப் ஆகுறா. திரும்பி பார்க்காம காட்டுக்குள்ள ஓடுறா ஓடிக்கிட்டே இருக்கிறா. அந்த காட்டு மிராண்டிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ வேற ஒரு சைக்கோ கிட்ட வந்து மாட்டுறா. அந்த கிறிஸ்டியன் கான்வென்ட்ல இருந்து வெளியே வந்ததிலிருந்து இவளுக்கு நேரமே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன நரகத்திலிருந்து அதை விட பெரிய நரகத்துல போய் மாட்டிக்கிறா. இவன் ஒரு பெயிண்டர்னா சாதாரண பெயிண்டர் கிடையாது. அந்த மாதிரி படம் வரையறதுல இவரு ஜகஜால கில்லாடி. ஹீரோயின் யாரையோ பார்த்து பயந்து ஓடி வரா அப்படின்னு இவன் கரெக்டா கண்டுபிடிக்கிறான். இவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த விஷயத்தை இவன் தெரிஞ்சுக்கிறான். போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டி அவனுக்கு தேவையான அந்த மாதிரி விஷயங்களை இவன் சாதிச்சுக்கிறான். நான் ஒரு பெயிண்டரு, அந்த மாதிரி படம்லாம் நான் வரைவேன். நான் வரைகிற படத்துக்கு நீ மாடலா நின்னா உனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே தரேன், நீ இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அவன் கூடவே வச்சுக்கிறான். அவ உயிர் வாழறதுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி ட்ரெஸ் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இவனும் அவனோட விளையாட்டை மெதுவா ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை வச்சு நிறைய அந்த மாதிரி படங்களை வரைகிறான். படம் வரைஞ்சிட்டு இருக்கும் போதே மஜாவான சில விஷயங்களை செய்யறான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம எல்லாத்துக்குமே அனுசரிச்சு போறா. போலீஸ் கிட்ட மாட்டி திரும்பவும் ஜெயிலுக்கு போறதை விட இவன் கூடவே இருக்கிறது எவ்வளவோ பெட்டரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பெயிண்டரோட பொண்டாட்டி ஊர்ல இல்ல, இவனும் காஞ்சு போய் கிடக்கிறான். அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஒரு மெழுகு சிலை அவனை தேடி வந்து அவன் சும்மா இருப்பானா? வரையறான் படத்தை வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு சரக்கெல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறான். பகல் நேரங்கள்ல நல்லா படங்களை வரைஞ்சுக்கிட்டு ராத்திரியில நல்லா போட்டு கும்முன்னு கும்மி எடுக்கிறான். அப்படி இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினை தேடிக்கிட்டு போலீஸ்காரங்க வராங்க. ஜெயில இருந்து தப்பிச்சு போன அந்த 2 பொம்பளைங்களை தேடிக்கிட்டு அந்த ஏரியா ஃபுல்லா நல்லா தேடி பாக்குறாங்க. ஜெயில் பக்கத்திலேயே இந்த பெயிண்டரோட வீடு இருக்கிறதால இங்க வந்தும் தேடி பாக்குறாங்க. போலீஸ் வர்றத ஜன்னல் வழியா ஹீரோயின் பாக்குறா. அவனுங்க உள்ள வர்றதுக்குள்ள பின்வாசல் வழியா அங்கிருந்து ஓடி எஸ்கேப் ஆகுறா. திரும்பவும் காட்டுக்குள்ள வெறித்தனமா ஓடுறா. உயிருக்கு பயந்து எங்க போறோம்னே தெரியாம ஒரு ஓட்டம். காடு ஃபுல்லா கல்லு முள்ளா இருக்கு. செருப்பு போடாம ஓடுறா ஓடிக்கிட்டே இருக்கிறா. கான்வென்ட்ல இருந்த வரைக்கும் வாழ்க்கை நிம்மதியா இருந்தது. இப்போ இவ வாழ்க்கை ஃபுல்லா ஓட்டமும் மேட்டரும் மட்டும்தான். ஓடி வேற ஒரு பைத்தியக்காரங்கிட்ட வந்து மாட்டிக்கிறா. ராஜ குடும்பத்தை சேர்ந்த ராயலான 2 பேர்கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிறா. ஒரு பொண்ணு இப்படி தன்னந்தனியா காட்டுல ஓடுறான்னா ஏதாவது ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு தான் இப்படி ஓடுறா அப்படின்னு இவனுங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. மரியாதையா நான் சொல்றபடி கேளு, இல்லன்னா உன்னை புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்ற ஆங்கிள் தான் எல்லாருமே மிரட்டுறானுங்க. செய்யாத அந்த திருட்டு குற்றத்துக்காக நான் எதுக்கு திரும்பவும் ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறதால இவனுங்க சொல்றது எல்லாத்தையுமே இவ கேட்கிறா. இந்த பைத்தியக்காரன் சொல்றான், என்னோட அரண்மனையில நிறைய வேலைக்காரிங்க இருக்காங்க, ஆனா என்ன சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு அங்க ஒரு வேலைக்காரியும் இல்ல. அந்த வேலையை தான் நீ இனிமே செய்ய போற. நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற. அந்த மாதிரி விஷயங்கள்ல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கும் அதுதான் பிடிக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கிறவங்க கூட விளையாடும் போது தான் ரொம்ப குதூகலமா இருக்கும். மறுத்து பேசினா அடுத்த நிமிஷமே நீ ஜெயில இருப்ப அப்படின்னு இவன் மிரட்டினதும் ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறான். அவனோட பெரிய அரண்மனைக்கு கொண்டு போய் அவன் சொன்ன மாதிரி வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த பணக்காரனுக்கு இந்த அரண்மனையில ஒரு பொண்டாட்டியும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாம இவன் திருட்டுத்தனமா தினமும் என்ஜாய் பண்றான். பொண்டாட்டி தூங்குன உடனே ஹீரோயினோட ரூமுக்கு வந்துடுவான். அப்புறம் விடிய ஹீரோயின் கூடவே இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு ரகசிய வாழ்க்கையை இவங்க ரொம்ப மஜாவா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பணக்காரன் அவனோட மனசுல இன்னும் நிறைய பிளான் வச்சிருக்கான் அப்படின்றத ஹீரோயின் இனிமேதான் தெரிஞ்சுக்க போறா. மோசமான வழியில போன ஹீரோயினோட அக்கா அங்க ரொம்ப சந்தோஷமா ராணி மாதிரி வாழறாங்க. ஆனா நல்ல வழியில போனோம்னு நினைச்ச ஹீரோயினோட வாழ்க்கை ரொம்ப மோசமா மாறிட்டே வருது. அக்கா சொன்ன மாதிரியே அவங்க கூடவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சில சமயம் ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. இந்த அரண்மனையில வேலைக்காரியா வாழ ஆரம்பிக்கிறா. பகல் நேரத்துல வேலைக்காரியா வாழ்ந்துட்டு ராத்திரி ஆனதும் வேற வேலையெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. ஒரு நரகத்திலிருந்து தப்பிச்சு வேற ஒரு நரகத்துல வந்து மாட்டிக்கிட்டா. எல்லாருமே நம்ம கிட்ட கில்மா மட்டும்தான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற உண்மையை இவ புரிஞ்சுக்கிறா. இந்த பணக்காரனும் அவனோட அந்த விளையாட்டுல ரொம்ப ஆழமா இறங்குறான். அவன் மனசுல தேக்கி வச்சிட்டு இருந்த விஷயங்களை ஒண்ணு விடாம செய்யறான். பொண்டாட்டி கிட்ட கேட்க முடியாத, பொண்டாட்டி கிட்ட சொல்ல முடியாத அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை இங்க வந்து செஞ்சுக்கிறான். நாளாக இவனோட தேவைகளும் ரொம்ப கேவலமா
பயங்கரமா மாறிட்டே போகுது. இங்கிருந்து தப்பிச்சு எங்க போறதுன்னே ஹீரோயினுக்கு தெரியல. அவளுக்கு போறதுக்கு வேற இடமே இல்ல. அதனால இங்க நடக்கிற விளையாட்டு எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு வாங்கிக்கிறா. வேற வழி இல்லாம எல்லாத்துக்குமே அனுசரிச்சு போறா. இவங்க தான் இந்த பணக்காரனோட பொண்டாட்டி. இந்த அரண்மனை, சொத்து, செல்வாக்கு எல்லாமே இந்த பொம்பளையோடதுதான். இவங்க புருஷனுக்கு ஒண்ணுமே இல்ல. இவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதால சொகுசு வாழ்க்கையை அவரும் என்ஜாய் பண்றாரு. பொண்டாட்டியோட பணம், இந்த அரண்மனை எல்லாத்தையும் ஆட்டைய போடுறதுக்காக இவன் பயங்கரமா பிளான் பண்றான். இந்த பொண்டாட்டி செத்து போனாதான் எல்லாமே இவனுக்கு கிடைக்கும். அதனால சரக்குல விஷத்தை கலந்து கொடுத்து பொண்டாட்டிய சாவடிக்க பாக்குறான். அவன் பிளான் பண்ண மாதிரியே பொண்டாட்டியும் இந்த வைனை குடிக்க அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க செத்து போன பழிய தூக்கி ஹீரோயின் மேல போடுறான். நீ தான் அவளுக்கு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்த, என் பொண்டாட்டிய நீ தான் கொலை பண்ண அப்படின்னு நாடகமாடி ஹீரோயினை ஒரு கொலகாரியா மாத்திடுறான். என்னடா நடக்குதுன்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. தினமும் ராத்திரி அந்த மாதிரி விளையாட்டை விளையாடிக்கிட்டு இந்த அரண்மனையிலே வாழ்ந்துட்டு போலாம்னு பார்த்தா புதுசா ஒரு குண்டை தூக்கி தலையில போடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்க. ஆனா நீ வாழ்நாள் ஃபுல்லா எங்க போனாலும் நீ ஒரு கொலகாரின்னு எல்லாருக்குமே புரியணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட நெஞ்சில சூடு வைக்கிறாங்க. எம் அப்படின்ற லெட்டர் தெரியற மாதிரி சூடு வைக்கிறாங்க. எம்னா மர்டரர், கொலைகாரின்னு அர்த்தம். அவங்க நாட்டுல அந்த காலத்துல அப்படிதான் பண்ணுவாங்க போல. சூடு வச்சிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடுறா. அடுத்தது எங்க போய் மாட்ட போறானே தெரியல. எங்க போறோம்னே தெரியாம அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போறா. அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோயினோட அக்காவை காமிக்கிறாங்க. அவங்க அந்த தொழில ரொம்ப சூப்பரா வேலை செஞ்சு வாழ்க்கைய வேற லெவல்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பங்களாவுக்கு வந்த ஒரு பணக்காரனை ரொம்ப சந்தோஷப்படுத்தி மயக்கி இவளுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் செஞ்சு அவரை ரொம்ப மஜாவா பாத்துக்கிட்டதால அவருக்கு இவளை ரொம்ப பிடிச்சு போகுது. இந்த இன்பம் எனக்கு வாழ்நாள் ஃபுல்லா வேணும்னு சொல்லி அந்த பணக்காரன் இவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறான். அதனால அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு மகாராணி மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்க. நல்ல பாதையில போன ஹீரோயினோட வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க, மோசமான பாதையில போன அக்காவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரம் காட்டுல நடந்ததுக்கு அப்புறம் தூரத்துல ஹீரோயின் ஒரு பெரிய கோட்டையை பாக்குறா. ரொம்ப நேரம் காட்டுல ஓடினதால பயங்கரமா பசிக்குது. ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. குடிக்கிறதுக்கு தண்ணியாவது அந்த கோட்டையில போய் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சு மெதுவா இந்த கோட்டைக்கு வரா. இங்க வந்ததும் குள்ளமா ஒருத்தனை பாக்குறா. ஹீரோயின் சாப்பாட்டுக்காகவும் தண்ணிக்காகவும் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிறான். இந்த குள்ளனோட பார்வையே சரியில்லை, ரொம்ப வில்லங்கமா இருக்கு. உனக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி எல்லாமே நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இந்த அரண்மனைக்குள்ள கொண்டு வரான். உள்ள வந்து பார்த்தா இன்னும் 4 பேர் இருக்கிறானுங்க. டோட்டலா 5 பேர். பாக்குறதுக்கு எல்லாருமே சைக்கோ மாதிரி இருக்கிறானுங்க. தேவையில்லாம சிரிக்கிறானுங்க, ஒரு மாதிரி வெறிச்சு வெறிச்சு பாக்குறானுங்க. இவனுங்க கிட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஹீரோயினுக்கு சின்னதா ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. இந்த அரண்மனையை பத்தியும் இந்த 5 பேரை பத்தியும் நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த 5 பேரும் ரொம்ப பெரிய பணக்காரங்க. மேட்டர் பண்றது மட்டும்தான் இவங்களோட வாழ்க்கை, அதுதான் இவங்களோட மதம், அதுதான் இவங்க கடவுள். இவங்களோட பிரார்த்தனையே மேட்டர் பண்றதுதான். அப்படிப்பட்ட ரொம்ப மர்மமான ஒரு சைக்கோத்தனமான வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ஊர்ல யாரும் இவங்களை தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்கு ஒதுக்குப்புறமா இப்படி ஒரு ரகசிய அரண்மனையை கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு வராங்க. ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு, சரக்கு, அது கூட ரொம்ப மஜாவான விளையாட்டு. இதுதான் இவனுங்களோட வாழ்க்கை. இந்த 3 விஷயத்துக்காக இவனுங்க என்ன வேணாலும் செய்வானுங்க. இந்த அரண்மனையோட பேஸ்மெண்ட்ல பெரிய ஒரு ஜெயில் ஒண்ணு இருக்கு. அந்த ஜெயில்ல இவனுங்களோட தேவைகளுக்காக நிறைய பொம்பளைங்களை போட்டு அங்க அடைச்சி வச்சிருக்காங்க. அவனுங்களுக்கு தேவைப்படும் போது கூண்டுல இருந்து கிளி எடுக்கிற மாதிரி எடுத்து நல்லா விளையாடுவானுங்க. அப்படிப்பட்ட ஒரு சைக்கோ அரண்மனையில தான் ஹீரோயின் வந்து சிக்கி இருக்கிறா. இவளோட நேரத்தை பாருங்க. ஒரு சின்ன நரகத்திலிருந்து பெரிய நரகத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டா. ஆனா அவளுக்கு இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே தெரியல. இவனுங்கெல்லாம் நல்லவனுங்க, சாப்பாடு தண்ணி இதெல்லாம் நமக்கு கொடுக்க தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் நினைச்சுக்கிறா. இங்க வந்ததும் ஹீரோயினுக்கு யூனிஃபார்ம் மாதிரி ஒரு துணி எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த அரண்மனையில இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு அவன் மனசுல வருது. இந்த கூட்டத்தோட தலைவன் ஹீரோயினை பார்த்து, நீ ரொம்ப அழகா இருக்கிற, இந்த அரண்மனைக்கு இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்றான். இன்னிலிருந்து நாங்க 5 பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம். இது வரைக்கும் நாங்க யாரும் விளையாடாத ஒரு விளையாட்டை விளையாட போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்க, இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் லைட்டா பயப்படுறா. ஒரு அர்த்தமே இல்லாம எல்லாரும் அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி சிரிக்கிறானுங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல்ல பைத்தியக்காரனுங்க பண்ற மாதிரி பண்றானுங்க. அவனுங்க பேசுற விதம், சாப்பிடுற ஸ்டைல் எல்லாமே ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அவனுங்க எல்லாருமே சிரிக்கும் போது நம்ம சிரிக்காம நின்னா அவனுங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்கன்னு சொல்லி ஹீரோயினும் லைட்டா சிரிக்கிறா. இனிமே நடக்க போற விளையாட்டுக்கு நிறைய எனர்ஜி தேவை, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு இந்த தலைவன் சொல்ல எல்லாரும் நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. அந்த டேபிள் ஃபுல்லா ஆடு, மாடு, கோழி அப்படின்னு எல்லாத்தையும் வறுத்து வச்சிருக்கானுங்க. அது பத்தலன்னு விதவிதமான பழங்கள், கேக்கு, பிஸ்கெட், குக்கீஸ் அப்படி அந்த டேபிள்ல இல்லாத ஒரு ஐட்டமே இல்ல. ஹீரோயின் அவளோட வாழ்நாள்ல இப்படி எல்லாம் சாப்பாட பார்த்ததே இல்ல. இந்த அரண்மனையில நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு தப்பு கணக்கு போடுறா. ஆனா இந்த 5 சைக்கோவும் அவனுங்க செய்ய போற விஷயத்துக்காக நல்லா சாப்பிட்டு சரக்கடிச்சு வெறிய ஏத்திக்கிறானுங்க. இவனுங்க மனசுல என்னெல்லாம் பிளான் பண்றாங்கன்னு ஹீரோயின் இனிமே தான் தெரிஞ்சுக்க போறா. அவ வாழ்க்கையிலேயே அவ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காத நிறைய விஷயங்கள் இனிமே
இனிமேதான் நடக்க போகுது. நல்ல வழியில போனா நல்லது நடக்கும்னு ஹீரோயின் நம்புனா. ஆனா இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. நாளாக இவனுங்களோட சைக்கோத்தனமான விளையாட்டம் வேற மாதிரி போகுது. இவனுங்க 5 பேரும் சேர்ந்து லூசு மாதிரி விளையாடுறானுங்க. இந்த அரண்மனையில ஹீரோயின் மட்டும் இல்லாம வேற பொண்ணுங்களும் இருக்கிறாங்க. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய ஜெயில் மாதிரி இருக்கு. அதுல எல்லாரையும் போட்டு வச்சிருக்காங்க. பெரிய பெரிய சங்கிலி எல்லாம் போட்டு கட்டி தப்பிக்க முடியாம செஞ்சு வச்சிருக்காங்க. ஹீரோயின் இங்க வந்து மாற்றத்துக்கு முன்னாடியே பல வருஷமா இந்த பொண்ணுங்க இங்க இருக்காங்க. இந்த பொண்ணுங்களை எல்லாரையும் பார்த்து ஹீரோயின் அப்படியே மிரண்டு போறா. அவங்க கூட பேசும்போதுதான் இவங்க பல வருஷமா இங்க இருக்காங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு புரியுது. இத்தனை வருஷம் ஆகியும் இவங்களால தப்பிக்க முடியலையே, நம்மளோட நிலைமையும் இப்படிதான் ஆகுமா, வாழ்நாள் ஃபுல்லா இங்கதான் இருக்கணுமா, இங்க இருந்து தப்பிக்க முடியாதா அப்படின்னு ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்றா. இந்த 5 சைக்கோ மாவனுங்களும் அவனுங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே செய்யறானுங்க. வாழ்க்கைய அவங்க இஷ்டத்துக்கு அனுபவிக்கணும்னு இப்படி ஒரு அரண்மனையில தங்கிக்கிட்டு கண்ணாபினான்னு எல்லாத்தையும் பண்றானுங்க. அப்படி ஒரு நாளைக்கு வழக்கம் போல மேட்டர் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த அரண்மனையில தீ பத்திக்குது. இதுதான்டா சான்ஸ்ன்னு ஹீரோயினும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. அடர்ந்த புகை மூட்டமா இருக்கிறதால இவ ஓடுறத யாருமே கவனிக்கல. காட்டுக்குள்ள ஓடுறா ஓடிக்கிட்டே இருக்கிறா. ரொம்ப நேரம் காட்டுக்குள்ள ஓடினதுக்கு அப்புறம் மயக்கம் போட்டு அப்படியே மண்ணுல விழுந்துடுறா. அத அந்த பக்கமா போன ஒரு குதிரை வண்டிக்காரன் பாக்குறான். இந்த வண்டிக்குள்ள இருந்து வேறொரு பணக்காரன் இறங்கி வந்து ஹீரோயினை காப்பாத்தி அங்கிருந்து கொண்டு போறான். பக்கத்திலேயே ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து இவங்க 2 பேரும் அங்க தங்குறாங்க. இவனும் சும்மா இல்லாம மெதுவா அவன் வேலையை ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு அதிர்ச்சியே இல்லை. ஏன்னா அவ சந்திக்கிற எல்லாருமே இது மாதிரி கில்மாவா விளையாடுறதால அவளுக்கு இதெல்லாம் பழகி போயிடுது. அவனும் கொஞ்ச நேரம் அவனுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் அப்படி போன உடனே இந்த மாமா பொம்பளை திரும்பவும் வராங்க. அதாவது ஹீரோயின் கூட ஜெயில இருந்து தப்பிச்ச அந்த பொம்பளை. அன்னைக்கு இவங்களை விட்டுட்டு ஹீரோயின் தப்பிச்சு ஓடினதுல இந்த பொம்பளை பயங்கர கடுப்பா இருக்கிறாங்க. ஹீரோயினை இந்த லாட்ஜுக்குள்ள கொண்டு வரத இவங்க வெளியே நின்னுகிட்டு நோட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவன் போனதுக்கு அப்புறம் இவங்க உள்ள வராங்க. இப்ப பாத்தியா, கடைசியில நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட, நீ எவ்வளவு தப்பிச்சு ஓடினாலும் கடைசியில என்கிட்ட தான் வந்து மாட்டணும்னு உன் தலையில எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஹீரோயினை அவங்க இடத்துக்கு கொண்டு போறாங்க. அந்த மாதிரி டான்ஸ் ஷோவை இந்த மாமா பொம்பளை நடத்திட்டு வராங்க. ஹீரோயினை இங்க கொண்டு வந்து அந்த மாதிரி டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. இந்த டான்ஸை பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு நிறைய பேர் வந்திருக்கானுங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஹீரோயின் தலையில அடிச்சுக்கிறா. ஒரு நரகத்திலிருந்து தப்பிச்சு வரும்போது அதை விட பெரிய நரகத்துல மாட்டிக்கிறோம். அந்த கான்வென்ட்ல இருந்து வெளியே வந்ததுல இருந்து நம்ம வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? கண்டவனுங்கெல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சு நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானுங்களே. இதுக்கு பேசாம அக்கா சொன்ன மாதிரியே கேட்டிருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரியே அந்த மேட்டர் பங்களாவில் வாழ்ந்திருந்தா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா இவ்வளவு மோசமா இருந்திருக்காது அப்படின்னு இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த டான்ஸ் பார்க்க வந்த வெறியனுங்களும் கண் சிமிட்டாம எல்லாத்தையும் பாக்குறாங்க. சிலவனுங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்கேயே கை அடிக்கிறாங்க. ஹீரோயினோட நெஞ்சில இருக்கிற அந்த சூடு வச்ச தழும்ப ஒருத்தன் நோட் பண்றான். எம் அப்படின்ற அந்த லெட்டரை பார்த்து இவ ஒரு கொலகாரி அப்படின்னு கத்துறான். அவன் அப்படி கத்துன உடனே இந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே அந்த தழும்ப நோட் பண்றாங்க. இவ ஒரு கொலகாரி, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கோரஸா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சத்தம் போட்டு போலீஸை வர வச்சு ஹீரோயினை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த இடத்துக்கு எதர்ச்சியா ஹீரோயினோட அக்காவும் வராங்க. ஒரு ரொம்ப பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜ வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்க. என்ன அங்க கூட்டம் ஒரே போலீஸா இருக்கு, யாரையும் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு அக்காவும் நோட் பண்றாங்க. நல்லா உத்து பார்க்கும் போதுதான் இது அவங்களோட தங்கச்சின்னு அவங்களுக்கு புரியுது. அது என்னோட தங்கச்சி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவளை காப்பாத்தணும் அப்படின்னு புருஷன் கிட்ட சொல்றாங்க. உடனே இந்த பணக்கார புருஷன் அவனோட பணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி ஹீரோயினை ரிலீஸ் பண்றான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அக்காவை பார்த்ததால ஹீரோயின் அப்படியே சந்தோஷப்படுறா. அக்காவோட ராஜ வாழ்க்கையை பார்த்து அப்படியே வியந்து போறா. நீ இனிமே இப்படி தெருவில் கஷ்டப்பட வேணாம், நான் உன்னை என் வீட்டுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அக்கா அவங்க வீட்டுக்கு கொண்டு போறாங்க. 2 பேரும் வேற வேற பாதையில போனதால அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. அந்த மேட்டர் பங்களாவில் வேலை செய்யலாம்னு நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீ தான் கேட்கல. நீ நல்ல வழியில போறேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா இப்ப பாத்தியா உன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு. என்னோட வழி தப்பான வழின்னு நீ சொன்ன, ஆனா இப்ப பாரு என்னோட ராஜ வாழ்க்கையை பாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த உலகத்துல தப்பு சரி இதெல்லாம் இருக்குன்னு நம்புறியா அப்படின்னு அக்கா ஹீரோயினை பார்த்து கேட்க ஹீரோயின் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்றா, நல்ல வழியில போறவங்களை கடவுள் உலகத்துல பயங்கரமா சோதிப்பாரு. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை சொர்க்கத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுதான் கடவுளோட விளையாட்டு. அவரோட விளையாட்டை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் மொக்க போட அக்கா சொல்றாங்க, உனக்கு இவ்வளவு நடந்தும் நீ வாழ்க்கையை புரிஞ்சுக்கவே இல்லை. கடவுள் பக்தியை விட பகுத்தறிவு அதிகமா இருக்கணும், இல்லனா இந்த உலகத்துல வாழ முடியாது. ஆனா அக்கா சொல்றது எதுவுமே தங்கச்சிக்கு புரியவே மாட்டுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பிரார்த்தனை பண்றாங்க. அதை அப்படியே காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.